வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, இதெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சிக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான். எல்லாம் இயற்கையால இறைவனால குடும்ப ரீதியாக காங்கிரஸ் அளவிலே மிக சிறப்பான தலைவர், சிறப்பான மத்திய அமைச்சர், உலகமே போற்றும் வகையிலே பல திட்டங்களை அமைத்து இந்தியாவை வல்லரசு செயல்படுத்தக்கூடிய பாடுபட்ட அருமை பாரத பிரதமர். இதெல்லாம் காரணத்தை கொண்டுதான் அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு தி கிரேட்டஸ்ட் லேடி ஆஃப் தி பாஸ்ட் 1000 years என்று கொடுத்தார்கள். நிறைய பேர் அன்னை இந்திரா காந்தி நினைவு கூர்ந்தார்கள். If I die, every drop of my blood will strengthen in my country. சொன்னது 1984 அக்டோபர் 31. ஒரு 2 செய்திகள் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 1984 ஆண்டு அக்டோபர் 27 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன் பேரன் ராகுல் காந்தி அவர்களையும் பேத்தி பிரியங்கா அவர்கள் அழைத்துக் கொண்டு காஷ்மீர் செல்கிறார்கள். 4 நாளுக்கு முன்னாடி, அவர்கள் இறப்பதற்கு 4 நாளுக்கு முன்னாடி அங்கே சென்று ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு ஓய்வு எடுத்து அங்கே காஷ்மீர் இருக்கின்ற சங்கராச்சாரிய மலை தாலேரி பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தில் தலைமை குருஜி லக்ஷ்மண் ஜூ அவர்களை சந்தித்து மனம் ஒப்பமாக பேசுகிறார்கள். என்ன சொல்றார்கள் என்றால், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது, என வாழ் முடிய போகிறது, ஏனென்றால் இவருடைய உள்ளுணர்வு எனக்கு சொல்கிறது என்று 1984 அக்டோபர் 24 சொல்கிறார்கள். 24 அடுத்த நாள் பிராமணர்கள் சிறப்பாக கொண்டாடும் கோயிலுக்கு சென்று அங்கேயும் இதை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் ஒன்று ஆகாது என்று சொல்கிறார்கள். பசுபதி சொன்னது போல இந்த புதிய கட்டடத்தை அந்த ஆசிரமத்திலே லக்ஷ்மண் ஜூ அவர்கள் சொல்கிறார்கள், இந்த புதிய கட்டடத்தை அடுத்த மாதம் நீங்கள் திறக்க வேண்டும் என்று. அன்னை இந்திரா காந்தி சொல்கிறார்கள், அதுவரையில் நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் தான் திறப்பேன் என்று. 28 முடிகிறது. அங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு வருகிறார்கள். 29 காலை டெல்லியிலே இருந்து புறப்பட்டு ஒரிசா மாநிலத்துக்கு வருகிறார்கள். ஒரிசா மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியிலே ஒருவன் இந்திரா காந்தியை நோக்கி கல்லால் எறிகிறான். அதை கண்டித்து விட்டு சென்று விட்டு அடுத்த நாள் 30 ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே நேற்று கல்வி எறிந்த செய்தியை நினைவுபடுத்தி 30 சொல்கிறார்கள். ஏனென்றால், நான் இது மாதிரி அச்சத்துக்கான பயப்பட மாட்டேன், தீவிரவாதத்தை ஒழித்தே தீர்வேன், அது மாதிரி அதுக்கு பயந்தால் நான் இல்லை. இன்னைக்கு இந்த நாட்டில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கேன். இன்று நான் இறந்தால் என்னுடைய உணர்ந்து வரும் ஒவ்வொரு ரத்தமும் இந்தியாவுக்கு முன்னேற்றத்துக்காக உதவும் என்று எப்போ சொல்கிறார்? அக்டோபர் 30 அக்டோபர் 30 இரவு டெல்லி செல்கிறார். 31 காலை இங்கிலாந்திலிருந்து நடிகரும் இயக்குநருமான பீட்டர் என்பவர் வந்திருக்கிறார். அவர் யார் என்றால், ஐநா சபையின் மூலமாக யூனிசெஃப் என்ற ஒரு குழந்தைகள் திட்டத்துக்கு நிதி திரட்டுவதற்காக வந்திருக்கிறார். அதுக்கும் இந்திரா காந்தியை பற்றி ஆவணப்படம் எடுப்பதற்காக வந்திருக்கிறார். இந்திரா காந்தி அவர்களை சுற்றுப்பயணத்தில் குறைய சென்று ஆவணப்படத்தை எடுத்துட்டால் கடைசி அத்தியாயம் என்று கடைசி எபிசோட் எடுக்க வேண்டும். அதுதான் அக்டோபர் 31 காலை 9:20 மணிக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அவர் 8 மணிலாம் வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? அக்பர் இல்லத்துக்கு வந்துட்டார். இவங்க வேற இல்லத்துல இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு காலையில 9 மணிக்கு 9:15 மணிக்கு அவருடைய உதவியாளர் கவர்னர் கூட்டு போறாங்க. இதுதான் வந்து இந்த புக்கை இங்க எதுனா இந்திரா காந்தியை பற்றி அசோசியேஷன் புக்கில் இதெல்லாம் பதிவாயிருக்கிறது. அங்க போகும்போது அன்று காலை இந்திரா காந்தியுடைய மருத்துவர் டாக்டர் மத்தேயு வந்திருக்கிறார். மத்தேயுட பேசிக்கொண்டு அந்த படப்பிடிப்புக்கு 70 மீட்டர் தான்
படப்பிடிக்காக அவர் மேக்கப் பண்றாங்க. அங்க போகும்போது அவருடைய பாதுகாவலர் 2 பேர் 28 வயது, ஒருத்தர் 21 வயது சிங்கிக்காரர் கிட்ட போகும்போது 9:17 மணிக்கு 9:20க்கு படப்பிடி தொடங்கி நடணும். இறுதி அத்தியாயம் என்னன்னா, அவருக்கு கேள்வி என்ன கேட்க போறாங்க. அந்த பீட்டர் ஒரு குழுக்கள் என்ன கேள்வி வச்சிருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேருடைய ஒரே மகளாக இருந்து இவ்வளவு வீர சாகல் செய்த கூட சகோதரர்களே பிறக்காமல் இருந்த உங்களை எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வெற்றி கண்டீர்கள் என்ற கேள்வி கேட்டு அந்த பதிலை முடிப்பதற்காக கடைசி அத்தியாயம் போகும்போது ஹைட்டா சிங் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார். ஹலோ சொல்றாங்க. எடுத்து 3 ரவுண்டு சொல்றாங்க. 28 வயசு சிங் தயான் சார் உடனே கீழே விழுந்துடுறாங்க. 21 வயசு அவரும் சிங்கா கீழே விழுந்த இந்திரா காந்தி சுத்த உடனே இந்திரா காந்தி மேல அந்த பாடி மேல ஏறி கீழே வருது. ஏற்கனவே அப்போ எடுத்துனாங்க. இதை விலைக்கு சொன்னது வெளியே அவருடைய தவான், அவருடைய உதவியாளர். தவான் யாருன்னா 1964 இருந்து கடைசி வரைக்கும் அவர் செக்ரட்டரியா இருந்தாங்க. பெரிய ஆளுமைக்கு தலைவர் ஐயா தங்கபால எல்லாம் தெரியும். அவர் தான் பதிவு பண்றார். அந்த அம்மாவோட அன்னைக்கு வீர வரலாறா முடிய போகணும்னு நான் நினைச்சது சோக வரலாறா முடிஞ்சது. அப்போ முட்டை சுட்டுட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் உடனே துப்பாக்கி கீழே போட்டு நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்து விட்டோம், நீங்கள் என்ன செய்வீங்க துப்பாக்கியை போட்டு மேலே கை தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் அவங்க யாருமே ஒன்று யார் கிட்ட டச் பண்ணல. வரவங்கெல்லாம் கத்துறாங்க போறாங்க ஓடிலேருந்து அவங்க யாரும் அரசு பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு 4 நிமிடம் கழித்து தியாகத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் குளித்து ஷாம்பு கூட காயவில்லை அவர்கள் தான் அங்கே எப்போதும் ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி நிற்கும். அந்த வண்டியில் எப்பவுமே கீ இருக்கணும். அதான் பிரதம மந்திரி ஆபீஸ்ல உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு பார்த்து அவங்க கூப்பிடுறாங்க. அந்த வண்டியில கீ இல்லை, அந்த டிரைவரே இல்லை. எங்கன்னு கேட்டா ஒருத்தர் டீ சாப்பிட போயிருக்குன்னு சொல்றாரு, ஒருத்தர் கேட்டா அவர் வேலைக்கு வந்துருந்தாங்க. உடனே சோனியா காந்தி ஒரு கட்டளை பக்கத்தில் இருக்கும் அம்பாசிடர் கார் எடுத்து அவரும் உடனே அவர் டாக்டர் மாத்தியும் வாயில் வைத்து செயற்கை மூட்டம் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கும் 1 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் 4 கிலோமீட்டர் இருக்க மேம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை. அங்கே போனால் கேட்டு செய்து திறக்கிறது. ஆனால் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அவர் சொன்னார்களே, நான் இருந்தால் என் உடம்பில் வெளிப்படும் ரத்தம் இந்த நாட்டை பலத்துப்படுத்தும் என்று. இறந்த பிறகு அவருடைய ரத்தம் தான் ராஜீவ்காந்தி மூலமாக மிகப்பெரிய இந்தியாவுக்கு வளர்ச்சியாக இருந்தது. அவர் ரத்தம் தான். இன்றும் அவருடைய ரத்தம், அவருடைய வாரிசு தான். ராகுல் காந்தி மூலமாக இந்திரா காந்தி ரத்தம் தான் நம்ம எல்லாம் வழிகாட்டியாக இருக்கப்படுது. ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் என்றால் அதை மட்டும் சொல்லி முடித்துவிடுங்கள். பாரதி பாணியை சொல்ல வேண்டும் என்றால், நரை கூடி கிழப்பொருள் மீதி ஒரு கூற்று கிணப்பில் மாறி பல வேடிக்கை மனிதரை போல நான் வீடு என்று நினைத்தாயோ என்று ராகுல் காந்தி மோடியை பார்த்து கேட்கிறார். வெற்றி நமது. நன்றி, வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு மிக மிக பொருத்தமானவர் என்பதை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். அன்னை இந்திரா காந்தி அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் தங்கபாலு அவர்கள். அது மட்டுமல்ல, அன்றைய தமிழக முதல்வராக இருந்தவர் எப்படியாவது நம்முடைய தலைவர் தங்கபாலை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்த அளவுக்கு காங்கிரஸ் பேரை கட்டி இங்கே வளர்த்துக் கொண்டிருந்தார். நாள்தோறும் காங்கிரஸ் தலைப்புச் செய்திகளில், பத்திரிகையுடைய தலைப்புச் செய்திகளிலே ஒருபுறம் அதிமுகவுடைய தலைவர்களுடைய பதிவு வரும், இன்னொரு புறம் தலைவர் தங்கபாலுடைய பதிவு வரும். இதுதான் அன்றைய போட்டி. அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தான் அன்றைய இடையிலே போட்டி. அப்பொழுது அந்த முதல்வரே இவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பாளராக இருந்தவர் நமது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த அன்பு ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இங்கே பேச இருக்கிறார். இந்த நேரத்தில் நானும் அவரை வரவேற்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் சொல்லப்படுவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே அன்னைக்கு
மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். சென்னையிலே நானும் நண்பர் திருநாவுக்கரசர் அவர்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் இணைந்து வட சென்னையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அன்னை இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இங்கே வருகை புரிந்து நம்முடைய அலுவலகத்திலும் அவருடைய படத்திற்கு மலர் மாலைகளை மலரஞ்சலி செலுத்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இங்கே மிக சிறந்த முறையிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை இந்திரா காந்தி நம்முடைய வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மகத்தான இடம் பிடித்த தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை பல்வேறு கோணங்களில் நம்முடைய நண்பர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்திய திருநாடு இருக்கிற வரை அன்னை இந்திரா காந்தியுடைய புகழ் மங்காமல் முடித்துக் கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதை மறவாமல் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதோடு நின்று விடாமல் அவருடைய வழியில் தொடர்ந்து நடக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமாக மிக சிறப்பாக சென்ற 5 ஆண்டு திருச்சி பாராளுமன்ற தொகுதியிலே சிறப்பாக செயல்பட்ட சு. திருநாவுக்கரசு அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அண்ணன் சு. திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு தம்பி திருமணம் 1999 ஆண்டு வடபடி விஜயாசேஷமாவில் நடைபெற்றது. என் தம்பி எனக்கு அடுத்தவன் அவருடைய அழைப்பை ஏற்று என் தம்பி திருமணத்துக்கு வந்து வாழ்த்தினார். அதை இப்போது நினைவு கூறுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும், நாங்களெல்லாம் அந்த காலத்திலே வகுப்பில் பாடுபடுத்த கேட்டோம். நீங்களும் அது மாதிரி கேட்ட உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். தலைவர் சொன்னது போல வரும் காலங்களில் இலக்கியவாதிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய சார்பாக பல இலக்கிய கூட்டங்களை நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். இலக்கிய சார்பாக அவருக்கு நினைவு பரிசை எழுத்தாளர் பசுதராஜனுக்கு நாகை மாவட்ட தலைவர் எழுத்தாளர் வேதரத்தின் வழங்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன்.